தமிழகத்தில் 57 ஆண்டுகளாகவே இருமொழிக் கொள்கையை தான் பின்பற்றி வருவதாகவும் மும்மொழிக் கொள்கைக்கு இடமில்லை என்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தேசிய கல்விக் கொள்கை குறித்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் தமிழகத்தில்தான் கல்வி தரம் நன்றாக உள்ளதென மத்திய அரசு கூறியுள்ளதாக தெரிவித்தார். பிற மாநிலத்தோடும் பிற நாடுகளோடும் தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம் இந்த ரெண்டே போதும்னு சொல்லிட்டார். ஒரு பெரிய வளைய வட்டம் போட்டால் அதில் சின்ன பூனையும் போனால் பூனை குட்டியும் போனால் என்று அண்ணா தெளிவான விளக்கம்லாம் சொல்லியிருக்காரு. அது ஏறத்தாழ 1967 இன்றைக்கு நம்ம 81 2024 இருக்கிறோம். ஏறத்தாழ 57 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே இந்த இருமொழி கொள்கை தான் இந்தியாவிலேயே தரமும் தமிழ்நாட்டிலேயே கல்வி தரம் பெரிதாக இருக்கிறது என்று ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிற புள்ளி தான் சொல்றாங்க.